தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லையா? தமிழ்நாடு தமிழர்களுக்கு மட்டும்தானா இல்லை காஷ்மீரிகளுக்கும் கூடவா? அப்படி இங்க பேசினா பிரிவினவாதம் சொல்லும்போது அங்க பேசினா மாத்திரம் அது நியாயம், இங்க பேசினா தப்புன்னு எப்படி சொல்றது? பட்டியலின சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இட ஒதுக்கீடு மற்றும் பல சலுகைகள் அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தாங்க. பெருக்கிற வேலை இருந்தால் அவங்க பெருக்கிற வேலை மாத்திரம் தான் பார்க்கணும். அவங்க பிஹெச்டியை படிச்சிருந்தா கூட விமென்ஸ் ரிசர்வேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இந்தியாவில் எங்கெல்லாம் அமலில் இருந்ததோ அந்த சட்டங்கள்லாம் அங்கே காஷ்மீரில் அமலில் இல்லை. நாங்கள் தனி என்று யாரெல்லாம் குரல் எழுப்புகிறார்களோ, யாரெல்லாம் அதை நிலைநாட்டுவதற்கான அரசியல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே பிரிவினைவாதத்தை தான் தூண்டுகிறார்கள் என்று அர்த்தம். அந்த காஷ்மீர் பிரிவினைவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தது திரு மோடி. ஸோ இது ஒரு பெரிய மாற்றம். இது பிரிவினைவாதிகளுக்கு பெரிய ஏமாற்றம். அதாவது 75 ஆண்டுகள் இந்தியா கண்ட கனவு. காஷ்மீர்ல நம்ம போகும்போது இந்தியனான்னு சொல்லி கேள்வி கேட்பாங்களா முன்னெல்லாம்? இன்னைக்கு கேள்றா. தேசிய கொடி ஏற்றுனா குற்றம், இந்திய தேசிய கொடி ஏற்றுனா குற்றம். அவங்களுக்கு தனி ஃபிளாக் இருந்தது சார். காஷ்மீர் ஃபிளாக் இந்திய கொடியோட 1 இன்ச்சு மேலே பறக்கும். கொடியே இல்லை இன்னைக்கு. ஆயின் மணிக்கொடின்னா ஒரு கொடி தான், அது இந்திய தேசிய கொடி மட்டும்தான். புவிசார் அரசியல்ல இந்தியாவும் ஒரு நாடு என்ற கருதிய காலம் போய் இந்தியாவின் பேச்சையும் நாம் கேட்க வேண்டும். இந்தியாவுக்கென்று ஒரு குரல் இருக்கிறது. அந்த குரல் ஒட்டுமொத்த வளரும் நாடுகளின் குரலாக பிரதிபலிக்கிறது என்று காட்டியது திரு மோடி. 10 லட்ச ரூபா கையில் காசு எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கு தகுந்த செக்யூரிட்டி எதுவும் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறோம்னு அப்படின்னு நினச்சிக்கோங்க. நம்ம அது எவனா பிடிக்கிட்டு போனான்னா அதுக்கு திருப்பி அவனை துரத்தி பிடிக்கிறதுக்கு உடம்புல தெம்பாது இருக்கணும், இல்லை குரல் வளமாவது இருக்கணும், ஏதாவது இருக்கணும். எதுவுமே இல்லை அப்படின்னு பேசுகிறவங்க இருந்தால் பாகிஸ்தான் இவ்வளோ தீவிரவாதம் பண்ணுது. இந்தியா அவனே பாதுகாக்கல. அவன் நம்ம நலனத்தை பற்றி என்ன யோசிக்க போகிறான்? நம்ம தேவையை பற்றி என்ன யோசிக்க போகிறோம்? இப்படி தானே ஒரு கண்ணோட்டம் இருந்தது. அதை மாற்றினது யார்? அடித்தா திருப்பி அடிப்போம். அது பாகிஸ்தான் ஆகட்டும், கல்வானில் சைனா ஆகட்டும், அது கல்வான் ஆகட்டும், இல்லை டோக்லாம் ஆகட்டும், ஐபால் டு ஐபால். சீன்றியா? வா வா, நீயா நானா? வா பார்க்கலாம், வா. ஜெனரல் சௌஹான் சொன்னது அழகா சொன்னார். பாகிஸ்தான் வரலாறாக மாற வேண்டுமா இல்லை பூகோளமாக இருக்க வேண்டுமா, அவர்கள் கையிலே விட்டு விடுகிறேன் அப்படின்ட்டு. யூ வாண்ட் டு பி அன் ஹிஸ்ட்ரி ஆர் அ ஜியோகிரஃபி, டிசைட் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. ஹிஸ்ட்ரி என்ன, என்கிட்ட மோதனா நீ வரலாறு, ஒழுங்கா இருந்தனா நீ மேப்ல இருப்ப. இப்ப இன்னொரு சாதனையை முறியடிச்சிருக்காரு சார். அதாவது ஜவஹர்லால் நேருடைய அவர் செஞ்ச ஆட்சி காலங்கள் 4400 நாட்களா, அது இப்ப மோடி அவர்கள் முறியடிச்சு மேல வந்திருக்காரு. ஸோ என்ன மாற்றத்தை உருவாக்கினார் இந்தியாவில், முக்கியமா ஸ்ட்ராட்டஜிக்கலி? ஆர்டிகல் 370, ஆர்டிகல் 35. பட்டியலின சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இட ஒதுக்கீடு மற்றும் பல சலுகைகள் அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தாங்க. பெருக்கிற வேலை இருந்தால் அவங்க பெருக்கிற வேலை மாத்திரம்தான் பார்க்கணும். அவங்க பிஹெச்டியை படிச்சிருந்தா கூட. அதாவது விமென்ஸ் ரிசர்வேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இந்தியாவில் எங்கெல்லாம் அமலில் இருந்ததோ அந்த சட்டங்கள்லாம் அங்கே காஷ்மீரில் அமலில் இல்லை. ஆனால் காஷ்மீரி இங்கே இந்தியாவில் உதாரணத்துக்கு முஃப்தி முகமது சயீதின் ஒரு மகள் படித்தது இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு மருத்துவக் கல்லூரியில். அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இதே தென் சென்னை பகுதியில் அவங்க ஸ்கோடா ஷோரூம் வச்சுருக்காங்க, ஆட்டோமொபைல் ஷோரூம். ஆனால் நம்ம போய் அங்கே போய் வைக்க முடியுமான்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி முடியாது. ஏன்னா ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களாம். அப்போது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லையா? தமிழ்நாடு தமிழர்களுக்கு மட்டும்தானா இல்லை காஷ்மீரிகளுக்கும் கூடவா? அப்படி இங்கே பேசினா பிரிவினவாதம் சொல்லும்போது அங்கே பேசினா மாத்திரம் அது நியாயம், இங்கே பேசினா தப்புன்னு எப்படி சொல்கிறது? இந்தியாவில் எங்கே பேசினாலும் நாங்கள் தனி என்று யாரெல்லாம் குரல் எழுப்புகிறார்களோ, யாரெல்லாம் அதை நிலைநாட்டுவதற்கான அரசியல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே பிரிவினைவாதத்தை தான் தூண்டுகிறார்கள் என்று அர்த்தம். அந்த காஷ்மீர் பிரிவினைவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தது திரு மோடி. ஆர்டிகல் 370, 370 பேர் ஓட்டு போட்டு 370 முடித்தே விட்டார்கள். 35A கான்ஸ்டியூஷன்ல சொருவப்பட்ட ஒரு ஷரத்தை ஆர்டிக்கலை அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. 370 ரிமூவ் பண்ணதோடு அது ரிமூவ் ஆயிடுச்சு.
370 முழுமையாக ரிமூவ் பண்ணல. காஷ்மீர் இந்தியாவோடு இணைப்பதற்கான அந்த ஷரத்து வந்து அது மாத்திரம்தான் இருக்கு. அது கீழே வந்து 105 ஆர்டிக்கல் தான் ரிமூவ் ஆயிடுச்சு. 105 கிளாஸ் சப்செக்ஷன்ஸ். ஆர்டிகல் 370ல 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4, 106 என்னவோ இருந்தது. 1 மாத்திரம் இருக்கு, 105 போச்சு. ஸோ இது ஒரு பெரிய மாற்றம். இது பிரிவினைவாதிகளுக்கு பெரிய ஏமாற்றம். அதாவது 75 ஆண்டுகள் இந்தியா கண்ட கனவு, இந்தியாவுக்கென்று ஒரு சட்டம், இந்திய நிலப்பரப்பில் எல்லா இடங்களிலும் ஒரே சட்டம், பிரிவினை தூண்டும் சிந்தனை இல்லாத ஒரு அரசு வேண்டும் என்பது எல்லோரும் விரும்பியது. காஷ்மீரில் நம்ம போகும்போது இந்தியனான்னு சொல்லி கேள்வி கேட்பாங்களாம் முன்னெல்லாம். இன்னைக்கு கேள்றா நமது பாதுகாப்பு வீரர்கள் ஒவ்வொரு வாட்டியும் காஷ்மீரில் பிரச்சனை வந்தப்போ காஷ்மீரிகள் அதற்கண்டு காஷ்மீரில் இராணுவம் இல்லை, அங்கே ஜேஎன்கே ரெஜிமெண்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் எல்லா இந்தியனும் தான் நாங்கள் உயிர் கொடுத்துருக்கோம். யூஆர் அன் இந்தியன். அதாவது காஷ்மீரில், அதாவது அவங்களோட சென்டர் ஆஃப் காஷ்மீர் சிட்டி, அதில் வந்து தேசிய கொடி ஏற்றுனா குற்றம், இந்திய தேசிய கொடி ஏற்றுனா குற்றம். அவங்களுக்கு தனி ஃப்ளாக் இருந்தது இல்லை சார். காஷ்மீர் ஃப்ளாக் வந்து இந்திய கொடியோட 1 இன்ச்சு மேலே பறக்கும். கொடியே இல்லை இன்னைக்கு. மணிக்கொடின்னா ஒரு கொடி தான், அது இந்திய தேசிய கொடி மாத்திரம்தான் இருக்கு. பட் ஆனால் நிகராக பறக்காது. இந்திய கொடிக்கு நிகராக எந்த கொடியும் பறக்கக்கூடாது என்பது அது ரூல். அது இப்போது காஷ்மீரில் ரீசண்டாக எந்த கொடியை 90ல் ஏற்றுவதற்காக திரு மோடி உட்பட பலர் கைது செய்யப்பட்டார்களோ அதே இடத்துல இன்னைக்கு திருக்கொடி பறக்கிறது, இந்திய நாட்டின் கொடி. இதுக்கு தானே இத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க, இதுக்கு தானே இத்தனை பேர் வந்து அவங்க உயிர் தியாகம் செஞ்சாங்க, இன்னும் செஞ்சிட்டு இருக்காங்க, இன்னும் செய்வாங்க. தேவைப்பட்டால் நீங்கள் நான் உட்பட இந்த ஒருமைப்பாட்டுக்கு, இந்த நாட்டோட ஒருமைப்பாட்டுக்கும் இந்த நாட்டோட பாதுகாப்புக்கும் பங்கம் வருது, அது யாரையாவது பாதிக்க போகிறாங்க அப்படின்னா எந்த இந்தியனும் ஏற்றுக்க மாட்டான். அவனை உடம்புல நிஜமாவே இந்திய ரத்தம் ஒன்று ஓடினால், ஓடாதவனை பற்றி எனக்கு கவலை இல்லை. அடுத்து மோடி செய்த அடுத்த சாதனை, புவிசார் அரசியலில் இந்தியாவும் ஒரு நாடு என்ற கருதிய காலம் போய் இந்தியாவின் பேச்சையும் நாம் கேட்க வேண்டும், இந்தியாவுக்கென்று ஒரு குரல் இருக்கிறது, அந்த குரல் வந்து ஒட்டுமொத்த வளரும் நாடுகளின் குரலாக பிரதிபலிக்கிறது என்று காட்டியது திரு மோடி. இது யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு மோடி சொன்னால் ஆப்பிரிக்காவில் கேட்கறதுக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள், மோடி சொன்னால் ஆசியாவில் பல தலைவர்கள் கேட்கறது, ஏன் ஐரோப்பிய நாடுகள்லேயே பல தலைவர்கள் மோடி சொன்னால் கேட்பதில்லை. இப்போ அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இந்தியாவோட தொழில் கொள்கை தோல்வி அது இதுன்னு லபோதிப்போன்னு அடிச்சுப்பாங்க. பக்கத்து நாடு தீவிரவாதம் பண்ணால் அமெரிக்கா என்னை காப்பாற்றுன்னு சொல்கிற காலம் போய், ஏய் நீ வந்தாலும் வரட்டி நான் அடிக்கிறது நான் நிச்சயம், நீ நிறுத்துன்னு சொன்னால் நான் நிறுத்த போகிறதில்ல, நீ தொடங்குன்னு சொன்னால் நான் தொடங்க போகிறதில்ல, நான் எப்போ நிறுத்துறேனோ எப்படி நிறுத்துறேனோ எப்போ நிறுத்துவேனோ அது எனக்கே தெரியாது, அடிக்கிறது மாத்திரம்தான் உறுதி, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கோம். ஒரு வாட்டி இல்லை 3 வாட்டி இந்த அரசாங்கத்தில் அடித்து காட்டினது. ஒரு வலிமையான துணிச்சலான நேர்கொண்ட பார்வையோடு எதிரிகளை அணுகும் அரசு தான் மற்ற நாடுகள் அவர்களை மதிப்பார்கள். உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, பணம் இருக்கிறவங்கலாம் வந்து பலசாலி இல்லை. 10 லட்ச ரூபா கையில் காசு எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கு தகுந்த செக்யூரிட்டி எதுவும் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறோன்னு அப்படின்னு நினச்சிக்கோங்க. நம்ம அது எவனா பிடிக்கிட்டு போனான்னா அதுக்கு திருப்பி அவனை துரத்தி பிடிக்கிறதுக்கு உடம்புல தெம்பாவது இருக்கணும், இல்லை குரல் வளமாவது இருக்கணும், ஏதாவது இருக்கணும். எதுவுமே இல்லை அப்படின்னு பேசுகிறவங்க இருந்த காலமும் உண்டு இந்தியாவில். ஸோ இன்னைக்கு இந்தியா வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பாகிஸ்தான் இவ்வளோ தீவிரவாதம் பண்ணுது, இந்தியா அவனே பாதுகாக்கல, அவன் நம்ம நலனத்தை பற்றி என்ன யோசிக்க போகிறான், நம்ம தேவையை பற்றி என்ன யோசிக்க போகிறான், இப்படி தானே ஒரு கண்ணோட்டம் இருந்தது. அதை மாற்றினது யார்? அடித்தா திருப்பி அடிப்பேன். அது பாகிஸ்தான் ஆகட்டும், கல்வானில் சைனா ஆகட்டும், அது கல்வான் ஆகட்டும், இல்லை டோக்லாம் ஆகட்டும், ஐபால் டு ஐபால், சீன்ட்ரியா வா வா, நீயா நானா வா பார்க்கலாம் வா. சைனாக்காரன் வந்து இந்த முன்ன பழைய கதை பெரியவங்க சொல்லுவாங்க, மூலகோத்திரம்னு ஒன்று இருக்குது தெரியுமா, மெட்ராஸ் சிட்டியில் அது ஒரு மின்ட்டு மூலகோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஏரியா, இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான் இருந்தது. ஆந்திரா போகிற பஸ் எல்லாம் அங்கே தான் போய் ஏறணும். அவுட் ஸ்டேஷன் பஸ் எல்லாம் முன்ன பாரிஸில் இருந்தது, அதுக்கப்புறம் தான் கோயம்பேடு வந்தது, அதுக்கப்புறம் இப்போ அங்கே தான் மாற்றிட்டாங்க. ஸோ முன்ன அங்கே தான் இருந்தது. அங்கே இருந்த மூலகோத்திரம், அந்த மூலகோத்திரம் அங்கே அந்த ஆள் அவன் பேர் என்ன சொல்லுவாங்கடான்னா, பேர் மூலகோத்திரம் மொண்டி, தெலுங்குல மொண்டி அப்படின்னா அவன் வந்து முடம் அப்படின்னு சொல்லிட்டு, கால் இல்லை அவனுக்கு. அவன் வந்து ஒரு சேரில் உட்காந்துருப்பான், மேலே வந்து ஒரு டவல் போத்திக்கிட்டு இருப்பான், கூட ஒரு 4-5 அள்ளக்கை இருக்கும். ஏன் வந்தாலும் 4 1 ரூபா இப்படி போட்டுப்போம். போடாமல் போனோன்னா நான் எழுந்தேன்னான்னு சீன் கூப்பிடுவோம்.
எவனோ ஒருத்தன் திடீர்னு சொல்லிட்டு சரி ஏந்து வா அப்படின்ட்டு இருக்கான். இவன் எங்க ஏந்திரிக்கிறது? எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஓ இவ இத்தனை நாள் போய் சொல்லிட்டு இருந்தான் நான் சொல்லிட்டு. அது மாதிரி தான் சைனா. ஆசியாவின் மூலகோத்திரம் முண்டி தான் சைனா. ஏய் நான் வந்தேன்னு வச்சுக்கோ, நான் விட்டேன்னு வச்சுக்கோ, நான் பண்ணேன்னு நினச்சிக்கோ. ஏன்னா சைனா ஆர்மி இஸ் நாட் எக்யூப் டு ஃபைட் பேட்டில்ஸ். இட்ஸ் அ கான்ஸ்கிரிப்ட் ஆர்மி. 7 மாதம் மட்டுமே ட்ரைனிங் கொடுத்து இராணுவத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்டு எல்லைக்கு வந்து சண்டை போடும் இராணுவம் சைன இராணுவம். அவர்களுக்கு சண்டை போடும் துணிச்சலும் இல்லை, தெம்பும் இல்லை, திராணியும் இல்லை. 79க்கு அப்புறமா வியட்நாம் போருக்கு அப்புறமா, வியட்நாம் போருக்கு அப்புறமா சைனா எந்த நாடுகிட்டையும் நேர்முகமான போர்ல ஈடுபட்டதே இல்லை. சும்மா உதாரணம், ஏய் நான் யார் தெரியுமா, யார் தெரியுமா, இப்படியே பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. கல்வான் டோக்லாம், நான் சொல்லேங்க இது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட அசஸ்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. கல்வான் அண்ட் டோக்லாம் எக்ஸ்போஸ் சைனாஸ் மிலிட்ரி சிங்ஸ் இன் தேர் ஆர்மர். அவங்களோட அந்த கவசத்தில் எங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்குன்ட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஓட்டைகள் காட்டியது கல்வான் ஸ்டாண்ட் ஆஃப். ஒரு ஐபால் ஸ்டாண்ட் ஆஃப் கூட இந்தியா கூட சைனாவில் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி காட்டினது வந்து இந்திய இராணுவத்தால் பண்ண முடிஞ்சதுன்னா அன்னைக்கு இருந்த தலைமையோட திருடமான ஒரு முடிவு தான் காரணம். பாகிஸ்தானை பற்றி சொன்னேன், சைனாவை பற்றி சொன்னேன். வெளியுறவு கொள்கையில் இந்த 2 பேரும் நம்ம அணுகுன விதத்தை பார்த்து ஆப்பிரிக்க நாடுகள், மற்ற ஆசிய நாடுகள் இந்தியாவை வந்து அண்ணாந்து பார்த்தன. இன்னைக்கு குளோபல் சவுத் என்று அழைக்கப்படும் அந்த குளோபல் சவுத்தோட ஒரு முக்கியமான பிரதிபிம்பமாய் இந்தியாவை பார்க்கின்றன. இந்தியாவின் குரல் உலகத்தில் கேட்கப்படுகிறது. இந்தியா சொன்னால் ஏதோ அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு 2018 நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்தியா ஈரான் கிட்டேருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருந்ததை நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் பொருளாதார தடை, அமெரிக்கா சாங்ஷன் போட்டது காரணத்தினால. நம்ம ஏன்னா அந்த டைமுக்கு நம்மக்கிட்ட ரிஃபைனரி கெப்பாசிட்டி இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ரிஃபைனரி கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தணும். இன்னைக்கு அதுதான் நம்மளுக்கு வரப்பிரசாதமாக மாறி இருக்கு. நம்ம தேவைப்பட்டால் வெனிசுவேலாவோட டெல்சி ரெட்ரிகியூஸ் இங்கே இந்தியாவில் இருக்காங்க, இந்தியாவுக்கு வந்து போயிருக்காங்க. வெனிசுவேலா எண்ணெயை நம்மளால் வந்து சுத்திகரித்து உலகத்துக்கு கொடுக்க முடியும்னு சொல்கிறோம். இன்னொரு பக்கம் இந்த சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒமன், யுஏஇ இந்த மாதிரி நாடுகள் கூட நம்ம வந்து ஒப்பந்தம் போட்டுட்ருக்கோம். எங்கெல்லாம் வந்து எண்ணெய் வருவதற்கான ஒரு சூழல் இல்லையோ அங்கே வந்து அப்படி அந்த பகுதியிலிருந்து வரும்போது பிரச்சனைக்குள்ள ஆளாக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறதோ, உதாரணத்துக்கு இன்னைக்கு ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ் ஜலசந்தி, அது பிரச்சனைக்கு உரிய பகுதி. அங்கேருந்து எண்ணெய் வர்றது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, அது பிரச்சனை. அதுக்கு மாற்று வழிகள் கண்டுபிடிக்கிறோம், மற்ற நாடுகள்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வரோம். எனர்ஜி செக்யூரிட்டி, இதை நம்ம ராஜநீதி மூலமாக, வெளியுறவு கொள்கை மூலமாக நாம் அதை மேம்படுத்திக்கிட்டே வரோம். அதனால தான் உலகம் ஃபுல்லாக ஆயில் ஷாக் பார்த்துட்டு இருக்கும்போது இந்தியாவில் வந்து ஷாக் அடிச்சிருக்கு, நம்மளோட கையும் ஷாக் அடிச்சிருக்கு, லிட்டருக்கு $6 உயர்ந்திருக்கு. அமெரிக்காவில் அப்படி பார்த்தா ஒரு கேலன் $2.5 இன்னைக்கு $6 போயிட்டு இருக்கு. உற்பத்தி இருக்கிற நாட்டிலேயே விலை வந்து 50% ஏறி இருக்கு. 50லேருந்து அதாவது டபுளாக இருக்கு ஆயில் ரேட், 50 to 100% ஏறி இருக்கு. அதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயில் ரேட் வந்து மார்ஜினலாக தான் ஏறி இருக்கு. அதே தருவாயில் இன்னைக்கு ஃப்ரீ சிலிண்டர்களை வந்து எல்பிஜி தட்டுப்பாடு உலகம் ஃபுல்லாக இருக்கும்போது ஃப்ரீ சிலிண்டர்களை இங்கே எண்ணிக்கையை ஏற்றிருக்காங்க. கரெக்டா? பிரதமர் ஏற்றி அறிவிக்கை கொடுத்துருக்காரா? ஸோ நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது, ஒரு காலத்தை சொன்னார் டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா, டேம்களும் தொழிற்சாலைகளும் இதுதான் டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னாரு. ஆனால் டேம் கட்டுறது வேணும்னா அரசாங்கத்தோட வேலையாக இருக்கலாம், தொழிற்சாலை நிறுவுவது தான் அரசாங்கத்தின் வேலை அல்ல. அதை நேரு அவர்கள் கையில் எடுத்ததுனால் நேரு காலத்தில் தொடங்கப்பட்ட எல்லா கனரக, குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஸ்டீல் தொழிற்சாலைகள் எல்லாம் இன்னைக்கு மூடப்பட்ட நிலையில் தானே இருக்குது. சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஆகட்டும், இல்லை விசாகா ஸ்டீல்ஸ் ஆகட்டும், இது மாதிரி பல்வேறு இடங்களில் ஸ்டீல் பிளான்ட்டுகள் வந்து தொடங்கப்பட்டு அது நலிவடைந்து இன்னைக்கு செயல்படாத ஒரு வண்ணம் இருக்கிறது. ஆனால் இவர் காலத்தில் என்ன நடந்தது? எதில் கவர்மெண்ட் தலையீடு இருக்கணுமோ அதில் மாத்திரம்தான் கவர்மெண்ட் தலையீடு இருக்கணும். குறிப்பிட்டு சில ஸ்பெசிஃபிக் செக்டார்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ஸ் எதெல்லாம் இந்தியாவோட பாதுகாப்புக்கும் இந்தியாவோட வளர்ச்சிக்கும் ஊன்றுகோலாக இருக்குமோ அந்த செக்டாரில் எல்லாம்
அரசோட முதலீடும் அரசோட பங்களிப்பு இருக்கும். குறிப்பிட்டு இந்த எண்ணெய் நிறுவனங்கள், இன்னும் குறிப்பிட்டு சரக்கு போக்குவரத்துக்காக இந்திய அரசு மிகப்பெரிய அளவில் கப்பல்களை வாங்கி கொண்டு இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் ஏர்போர்ட்டுகளை மேம்படுத்தி இருக்கிறது. ஏர்போர்ட்டை மேம்படுத்துறதுக்கு அர்த்தம் என்னடான்னா போக்குவரத்தை மேம்படுத்துறதாக அர்த்தமே தவிர்த்து, அதுக்கன்ட்டு அதே சமயத்தில் லாஸ்ட்ல ஓடிட்டு இருந்த ஏர் இந்தியாவை வித்துட்டாங்க ஏர் இந்தியாவை. ஸோ எங்கெல்லாம் அரசோட தேவை இல்லையோ அங்கெல்லாம் வந்து கைவிடுறாங்க. எங்கெல்லாம் அரசோட தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் அதை மேம்படுத்திட்டு வராங்க. ஏர் இந்தியாவையும் நடத்தி வந்தே பாரத்தையும் நடத்த முடியுமா? அதில் லாஸ் இங்கே கெயின் கொடுக்கறத அங்கே லாஸுக்கு எடுத்துகிட்டு போய் போடுறதா? ஸோ அதை டிஸ்இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னைக்கு ட்ரெயின்ஸு, புல்லட் ட்ரெயின்ஸ் மேலேயும் வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் மேலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ட்ரெயின் போக்குவரத்து இந்தியா வந்து உலகத்திலேயே தலை சிறந்த நாடாக பார்க்கப்படுகிறது. துரிதமாக ட்ரெயின் சேவை கொண்ட நாடுகாக இந்தியா பார்க்கப்படுகிறது. அதுவும் வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் வந்தப்புறம், இன்னும் புல்லட் ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனப்புறம் இந்தியாவோட போக்குவரத்து கட்டமைப்பே தலைகீழாக மாறப்போகிறது. பட் இருந்தாலும் சைனா, ஜப்பான்லாம் பார்க்கும்போது ட்ரெயின் தலைகீழாக போகக்கூடிய ட்ரெயின் அளவுக்கு அவங்க முன்னேறிட்டாங்களா சார்? சார், ஜப்பானை நம்ம கம்பேர் பண்ண, ஜப்பானோட நிலப்பரப்பு எவ்வளோ, இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளோ, ஜப்பானோட இது எவ்வளோ, அதாவது அவங்களோட மொத்த பாப்புலேஷனோட சேவை எவ்வளோ. சைனாவோட கட்டமைப்பு, ட்ரெயின் சர்வீஸ் கட்டமைப்பு இந்தியாவோட கம்மி தான் கம்பேரிட்டிவ்லி ஸ்பீக்கிங். ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ட்ரெயின் நெட்வொர்க்ஸ் இருக்கிறது இந்தியா. அதே மாதிரி இந்தியாவோட ட்ரெயின் நெட்வொர்க் வந்து பெரும்பாலும் இன்னைக்கு மின்சாரத்தில் இயங்குகிறது. சைனா அப்படி இல்லை. மேக்னெட்டிக். சைனாவோட பாதி சென்டர் பார்ட் ஆஃப் சைனா வந்து இன்ஹாஸ்பிட்டபிள் டெரைன், அங்கே ட்ரெயின் ரூட்ஸே இல்லை. மலை, பாலைவனம், இந்த மாதிரி சூழ்ந்த பகுதிகள் நிறைய இருக்குது சைனா நடுவில். பெய்ஜிங்கை விட்டால் நடுவில் எந்த சிட்டியும் நீங்கள் தேட முடியாது. எல்லாமே திரும்பி கடல் எல்லை பக்கத்து தான் இருக்குது. இந்தியா அப்படி இல்லையே. இன்னைக்கு நார்த் ஈஸ்டையும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, காஷ்மீரையும் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட கட்டமைப்பு மேம்பாட்டை எந்த அளவுக்கு இந்த அரசு வந்து மேம்படுத்தி இருக்கிறது, அது ஒன்று. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு நாட்டுக்கு படைபலம் எப்படி இருக்கணும், அந்த படைபலத்தோட தன்மை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, போர்களின் தன்மை மாறிக்கொண்டு இருக்கும்போது அந்த படைபலமும் அந்த படைகளின் போர் செய்யும் விதமும் தந்திரமும் மாற வேண்டும். அந்த மாற்றத்தை இந்த அரசு எடுத்துட்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்திருக்கு. அதுக்கு உதாரணம் ஆப்ரேஷன் சிந்தூர்ல கான்டாக்ட்லெஸ் வாரை தான் நம்ம அந்த சண்டையை முழுசாக ஃபைட் பண்ணோம். நம்ம இந்தியாவிலேயே உற்பத்தி செய்த பல போர்க்கருவிகளை நாம் அதில் பயன்படுத்தணும். அது இல்லாமல் இப்பொழுது புது கோல்ட் ஸ்டார்ட் வார் டாக்டரினியே நமக்கு இருந்த முன்னாடி இருந்த போர் தந்திரத்தையே 2008 நம்ம அதை வந்து முதல் வாட்டி பேப்பரில் வருது. அதாவது படைகள் ஆயத்த நிலையில் இருக்கும், ஃப்ரோசன் ஸ்டேட்டில் தேவைப்பட்டால் உடனே ஆக்டிவேட் பண்ணுறது. இது 2002 நம்ம ஆப்ரேஷன் பராக்கிரம் அப்போ நம்ம படைகளை வந்து எல்லைக்கு எடுத்துகிட்டு வரதுக்கே நம்மளுக்கு நேரம் ஆச்சு. அதுக்குள்ளே பாகிஸ்தான் அவன் படைகளை மொபிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ், நம்ம எங்கே எப்படி தாக்க போகிறோம்ன்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து பாகிஸ்தான் கணிச்சிட்டான். அது கணிச்சிட்டாங்கன்னா போரோட தந்திரமே வந்து வீக் ஆகிடும், இழுபறி போராக கூட மாறலாம். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு நடக்கிற போர் மாதிரி. போருக்கு முக்கியமான ஒரு தேவை வந்து சர்ப்ரைஸ், அதாவது எதிரி கணிக்க முடியாத இடத்துல எதிரியை தாக்குறது, எதிர்பாராத விதத்தில் நிலைகுலை செய்யறது, அதுதான் போர் தந்திரம். அந்த போர் தந்திரத்தின் அடிப்படையில் இன்னைக்கு போர்களோட தன்மை மாறிக்கொண்டு இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு $2 பில்லியன் அளவுக்கான ட்ரோன்களை நம் இந்தியா வாங்க போகிறது, உற்பத்தி செய்ய போகிறது. சொந்தமாக டெவலப் செய்யப்பட்ட ஆகாஷ் தீர் சிஸ்டம்ஸ் இன்னைக்கு அர்மேனியா அதை உபயோகிச்சுட்டு இருக்கு. அந்த சிஸ்டமால அசர்பைஜானியை அவங்களால எதிர்கொள்ள முடியுது. பிராமோஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிஸ்டம்ஸ், பிராமோஸ் ஏவுகணைகள். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இராணுவ ரீதியிலான டெவலப்மெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருந்து பிற்பாடும் கூட பார்த்தீங்கன்னா நேற்று வந்த தகவல் படி 12 நியூக்ளியர் வாரட்ஸ்னா அணுகுண்டுகள், அதை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட்டட் ஸ்டேட்டில் வச்சுருக்கோம், மொபிலைஸே பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கே எப்படி எப்போ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அது சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது பேர் தான் இராணுவ ரகசியம்.
ஸோ அதை மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். இது யாருக்கான தகவல், யாருக்கான ஒரு அச்சுறுத்தல்? இன்னும் சொல்ல போனால் யாரை வந்து ஒழுங்காக நடந்துக்கோ இல்லைன்னா நடக்கிறது வேறன்னு சொல்றது என்னன்னா பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும். அதுக்கான காரணம் என்னடான்னா இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய 3 நியூக்ளியர் சப்மரைன்கள். அதை பற்றி நான் விரிவாக பேசியிருக்கேன். அரிஹண்ட், அரிகாட், அரிதமன். ஸோ இந்த 3 நியூக்ளியர் சப்மரைன்கள் கடல்ல கீழே இருந்து அணு ஆயுதத்தை ஏவுகணைகள் மூலம் செலுத்த முடியும். இது அணு கதிரால் இயங்கக்கூடிய ஒரு சப்மரைன். அதை கண்டுபிடிக்கிறது மிக கடினம். இதற்கான செலவு, காசு, அதை அந்த சப்மரைன்களை கட்டி அமைக்கிறதுக்கான காசு வந்து பெரிய அளவில் நிலுவையில் இருந்தது. போன அரசு வந்து அதுக்கான தொகையை கொடுக்கல. 2004 வந்த அரசு 2009 வரைக்கும் 6 ஆண்டுகள் காலத்தை கடத்தினாங்க. ஸோ அதுக்கான தேவையான அளவு நிதி ஒதுக்கீடு செய்யாததால் இராணுவம் சம்பந்தப்பட்ட பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிலே ஆச்சு. இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த நீழ்ச்சி தான் இன்னைக்கு பார்க்கறது. நம்ம M777 கன்ஸ்ல இருந்து டாடா ஏடிஜிஸ் டோட் கன்ஸ், ஆர்ட்லரி கன்ஸ், அதிலிருந்து சொந்தமாக AK-203 ரக துப்பாக்கிகள் இருந்து SSS டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் பெங்களூரை சேர்ந்த ஒரு கம்பெனி, அவங்க உள்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய துப்பாக்கிகள்ல இருந்து, இன்னும் சொல்ல போனால் இப்போ நான் சொல்லிட்டு இருந்த சப்மரைன்கள், இதெல்லாம் காஸ்ட்லி. இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை. பல 1000 கோடி வர்த்து. அந்த வர்த்துக்கு வந்து நீங்கள் கேட்கக்கூடாது அதை எப்போ யூஸ் பண்ணுவோம் சார்ன்னு சொல்லிட்டு. சிலது யூஸ் பண்ணாமல் இருக்க கூட வாங்கி வச்சுப்போம். அது மாதிரி பல பொருட்கள் அன்றாட வாழ்க்கையில் இருக்குது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிட்டு. ஸோ பல பொருட்கள் அது மாதிரி இருக்குது. அதுக்கண்டு அந்த பொருளோட யூஸே இல்லாமல் இல்லை. சிலதெல்லாம் டிட்ரன்ஸ், தேவையற்றதை தடுப்பதற்காக சில கருவிகள் தேவை. இன்னொரு நாடு நம் மீது தாக்குதல் பண்ணாமல் தடுப்பதற்கு அதற்கு நமக்கு ஒரு கருவி தேவை. அவர்களுக்கு ஒரு அச்சமூட்டும் விதத்தில், பயம் ஊட்டும் விதத்தில், அடித்தா திருப்பி அடிப்பான்டாடே, அவன் அடித்தா நம்ம தாங்க மாட்டோம், இருக்க மாட்டோம் மேப்பில். அதுதான் அவர் அனில் சௌஹான், இதுக்கு முன்னாடி இருந்த ஓய்வு பெற்ற சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் சௌஹான் சொன்னது. அழகாக சொன்னார். பாகிஸ்தான் வரலாறாக மாற வேண்டுமா இல்லை பூகோளமாக இருக்க வேண்டுமா, அவர்கள் கையிலே விட்டு விடுகிறேன் அப்படின்ட்டு. யூ வாண்ட் டு பி அன் ஹிஸ்ட்ரி ஆர் அ ஜியாகிரஃபி, டிசைட் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. ஹிஸ்ட்ரின்னா என்கிட்ட மோதனா நீ வரலாறு, ஒழுங்காக இருந்தனா நீ மேப்பில் இருப்ப. புரியுது? இதுதான் அவர் சொன்னது. அதற்கு அந்த தைரியம் வந்ததுக்கான காரணம் என்ன? நம்மளோட செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி, நம்மளோட ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ். அதற்கு பணம் ஒதுக்கீடு செய்து ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து முடிச்சு, இப்போ இன்னொரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து ஹல்லுக்கு ப்ரிப்பரேஷன் நடந்துருக்கு, அது கட்டுமாய்ப்புக்கு ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு. இந்தியாவிலேயே லான்ச் பண்ணப்பட்ட கோதாவரி கிளாஸ் ஃப்ரிகேட்ஸு, டெஸ்ட்ராயர்ஸு, அட்லீஸ்ட் கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் ஒரு ஆண்டுக்கு எத்தனை கப்பல்கள் இந்திய நேவிக்குள் வருகின்றனன்னு பார்த்தால் அது அபரிவிதமான வளர்ச்சி நம்மளால் பார்க்க முடியுது. கடந்த 60-70 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து இப்போது நம்மளோட கப்பற்படையை மேம்படுத்திட்டு இருக்கோம். ஒரு பக்கம் விமானப்படையோட ஃப்ளீட் கம்மியாகிட்டே போயிட்டு இருந்த காலகட்டத்தில் ரிவர்ஸ் பண்ணி இப்போ ரஃபேல்கள் ஃப்ரான்ஸ் கிட்ட வாங்கணும், 2வது முறையாக வாங்க போகிறோம். அது இல்லாமல் தேஜஸில் சில குறைபாடுகள் இருந்தாலும் தேஜஸை மேம்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது இல்லாமல் ரஷ்யா கூட Su-57 டீல் கிட்டத்தட்ட சைன் பண்ணுற நிலைமையில் இருக்குது. திரு புட்டின் அவர்கள் செப்டம்பர் வாக்கில் இந்தியா வர போகிறாரு. அப்போ சைன் ஆகும்னு நினைக்கிறாங்க இந்தியா வரும்போது. அது இல்லாமல் அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட், அதோட ஒரு யூனிட்டை கூட சென்னை பக்கத்தில் எடுத்துகிட்டு வரணுன்ட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் கேட்டுக்கொண்டார் பிரதமரை சந்திச்சப்போ. ஸோ இதெல்லாம் ஆந்திராவில் ஒரு 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 இது, அதுக்கான ஒரு இது வந்து மையம் வந்து ஆந்திராவில் புட்டபர்த்தியில் திறந்துட்டாங்க. ஸோ இந்த மொத்த கட்டமைப்போட இது வந்து இராணுவ கட்டமைப்பு வந்து அதை சார்ந்து இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், அதை சார்ந்து இருக்கக்கூடிய உள்நாட்டு உற்பத்தி, அதனால் நமக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது உள்கட்டமைப்பை நம்மக்கிட்டேயே நமது கட்டமைப்பு நம் கையிலே இருந்தால், அதாவது உள்நாட்டு கட்டமைப்பு சிறந்ததாக இருந்தால், அப்போ நம்ம மற்றவர்கள்கிட்ட ஒரு போர்க்காலம் வந்தால் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் நீ எனக்கு கூடுன்னு சொல்லி அவங்ககிட்ட கெஞ்ச வேண்டிய தேவையில்லை. நம் பாதுகாப்பை நாமே வந்து பலப்படுத்திக்க முடியும். ஏன் சார் ஒரு மஹேந்திரா, டாடா இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனி இங்கே இருக்கிற நாட்டில் வந்து போர்க்கருவிகள் செய்வதற்கு எதுக்கு பஞ்சம் ஏற்பட்டது? அது காரணம் வந்து அரசின் சிந்தனையில் அது புலப்படாததா, இல்லை அரசோட கண்ணோட்டத்தில் வந்து இது தேவையில்லை என்று நினைத்ததாலா, இல்லை அரசு வெளிநாட்டில் வாங்கினால்தான்
இங்க கொஞ்சம் வாங்கு அங்க கொஞ்சம் போடு என்பதாலா. இதுலயும் சொன்னாங்க ரஃபேல்ல ஊழல் இருக்குன்னு சொன்னாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க, ஒன்றும் ஆகலை. உங்க அற்புதமான கருத்துக்களை இளைஞரோட பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, ஜெயின்.